வியாழக்கிழமை வந்தாலே வேலை தாங்க. பூஜை சாமா கழுவணும், வாசலை கழுவி விடணும், வீடு வாசலாம் பெருக்கி துடைக்கணும், கிச்சனை டீப் கிளீன் பண்ணணும். இந்த வேலை பண்ணுறதுக்கு முன்னாடி காலையில் எழுந்திரிச்சு குழந்தைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் கட்டி கொடுக்கணும். என்னடா லஞ்சு கட்டுறது, எதாவது சிம்பிளாக பண்ணலாம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போது தான் லியோ வந்து சொன்னால் ஸ்கூலில் ஃபுட் ஸ்டால் வைக்கிறாங்கம்மா, அதனால நீங்கள் சிம்பிளாக ஏதாவது கட்டி கொடுங்க அப்படின்ட்டு. அதனால நான் லெமன் ரைஸும் பன்னீர் 65 பண்ணி கொடுத்துட்டேன். பன்னீரை ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்தோம்னா சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா மசாலா ஒழுங்காக ஒட்டாமல் வெறும் பன்னீர் மட்டுமே இருக்கும். அதனால இப்படி ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பராக இருக்கும். முதல்ல பன்னீர் கூட கார்ன் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தண்ணி எதுவும் சேர்க்காம மிளகாத்தூளும் உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மேரினேட்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க, உடனே எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுங்கல, செம்ம சூப்பராக இருக்கும். மசாலா கொஞ்சம் கூட உதிராம நல்லா கிறிஸ்பியாக செம்ம சூப்பராக இருக்கும். பாடி சரவணா ஸ்டோருக்கு போயிருந்தாக்கல இந்த மாதிரி 2 ட்ரே வாங்கியிருந்தாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த வெஜிடபிள்ஸ் தோலெல்லாம் கட் பண்ணி போடுறதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இந்த பல்லி எல்லாம் இந்த வாழைப்பழம் வச்சிருக்க இந்த ட்ரே பக்கத்தில் போயிட்டு இருக்கும்போது ஒரு வேளை இது வாயை வச்சிருக்குமோ அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துட்டு மனசுக்குள்ள தோணிக்கிட்டே இருக்குமா, அதனால எதுக்கு ரிஸ்க் எடுப்பானேன்னு சொல்லிட்டு அந்த ட்ரேலியை பார்த்தீங்கன்னா கம்பியை ஃபிக்ஸ் பண்ணிட்டு சணல் அப்படியே சுற்றி விட்டுக்கிட்டேன்.